கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம்ம ஆண்டவர் சொன்னார். நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டுடைய பாதத்தில் நம்முடைய பாதுகாவலர் சின்னப்பர் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உமது அன்பையும் இரக்கத்தையும் அடித்தளமாக கொண்டு இறையாட்சி பணிக்கென தம்மை அர்ப்பணித்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருநிலையினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து திருச்சபை மக்கள் அனைவரையும் நல்ல வழியில் நாளும் வழிநடத்திட வேண்டிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆலோசனை தந்து நாட்டு மக்களின் நலன்களை பாரபட்சமின்றி பாதுகாத்திடவும், நாட்டை வன்முறை, சமயவெறி, அடக்குமுறை போன்றவற்றிலிருந்து காக்கவும் தேவையான நல்லறிவையும் ஆற்றலையும் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் வள்ளலே என் இறைவா, சிலுவையின் நிழலில்தான் எமக்கு இளைப்பாறுதல் உண்டு என்ற உண்மையை உள்ளத்தில் ஏற்று உமது பெயரில் உள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தி வாழ்வின் எல்லா தருணங்களிலும் உமது உடனிருப்பை உணர்ந்து வாழும் மக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை நாயகனே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா, மிக்கேல் திதுதர் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் உடலுள்ள நலனையும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் அத்துணை குடும்பங்களையும் உமது அருள் கரங்களால் வழிநடத்திடவும் ஆசீர் வழங்கிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். உள்ளத்தை ஆய்ந்தறிகிற கடவுள், நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இருக்கிற ஆண்டவர், இந்த நாளிலே நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறார். சிலுவையின் நிழலிலே ஆண்டவர் தருகிற மீட்பையும் நம்பிக்கையும் நாம் பெற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய கொடியேற்ற நாளிலே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாக நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை காக்கும்படியாக, எங்கள் துன்ப நேரத்திலே நீர் துணையாக இருந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாய், அதன் மூலமாய் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ நீர் வரந்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே, உள்ளத்தின் எண்ணம் மறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலன் சேர்ப்பாயே. காலமெல்லாம்
சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களதுமான அந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய கொடியேற்ற நாளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எங்கள் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் ஏற்றருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையே உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக எந்நாளும் இந்த மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாருடைய செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறைகிறது வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வந்தாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பு கூறிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரள மன்றாடுகிறோம். இவ்வலியினால் திரு உளங்கணிய திருவிழமானீரே, உம்முடைய திருமகனுடைய திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் அப்படியே தூய ஆவியான் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான திருத்தூதர் தூய பவுல், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீங்கள் விரும்பியபடி திரும் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஜெயிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு அன்பையும் அமைதியையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. எந்தெந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும். என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகில் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும். என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். மடமை என்று கருதப்பட்ட சிலுவையை மகிமையாய் மாற்றிய தெய்வம் இவர்தான். இந்த சிலுவையின் அருகில்தான் நமக்கு மன்னிப்பும் மாதாவும் கிடைத்தார்கள். இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தில் எழுந்தெளி வருகிறார். நமக்கு வேண்டிய மன்னிப்பையும் இறை ஆசிரையும் நிரம்ப பொழிய வருகிறார்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருடை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ
இழந்தவர் ஆய்திரவாரோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சா